SSC Max Academy. ஸோ இப்போ நம்ம வந்து கரண்ட் அஃபேர்ஸ் சீரீஸ் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 19th August 2023. ஸோ ஃபர்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ், மேன் சிட்டி வான் UEFA சூப்பர் கப். ஓகே, UEFAங்கிறது ஒரு சூப்பர் கப் சீரீஸ். ஓகே, இதை வின் பண்ணது வந்து மான்செஸ்டர் சிட்டி டீம். ஓகே, ஸோ யாரை வின் பண்ணாங்க அப்படின்னா செவில்லா. ஓகே, ஸோ the match is between Man City and Sevilla. Okay, so இவங்க ரெண்டு பேர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து லாஸ்ட் சீசன் வின்னர்ஸ். ஓகே, ஸோ எதோட வின்னர்ஸ்னா சாம்பியன்ஸ் லீக்கோட வின்னர்ஸும் யூரோப்பா லீக்கோட வின்னர்ஸும் தான் இவங்க ரெண்டு பேர். ஓகே, ஸோ இந்த சூப்பர் கப் சீரீஸ் வந்து பிட்வீன் த வின்னர்ஸ் தே வில் கண்டக்ட் த மேட்ச். ஓகே, ஸோ அதில் யார் வின் பண்ணான்னு பார்த்தீங்கன்னா மேன் சிட்டி. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு IIT Madras develop software to prevent 5G attack. ஓகே, ஸோ இப்போ 5G நெட்ஒர்க்கில் நம்மளுக்கு வந்து நிறைய வல்னரபிலிட்டி, செக்யூரிட்டி த்ரெட்டு அதெல்லாம் இருக்கும். ஓகே, ஸோ அதை வந்து எப்படி வந்து டேக்கிள் அவுட் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு சாஃப்ட்வேர் கண்டுபிடிச்சிருக்காங்க. யார் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா IIT Madras. ஓகே, ஸோ அலாங் வித் IITM பிரவர்த்தக் டெக்னாலஜிஸ் ஃபவுண்டேஷன். ஓகே, ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம IIT உள்ளேயே நிறைய ஸ்டார்ட் அப்ஸ்லாம் இருக்கும். IIT கேம்பஸ் உள்ளேயே ஸ்டார்ட் அப்ஸ்லாம் இருக்கும். இவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த IIT கூட உள்ள அந்த ரெஸ்பெக்டிவ் IIT கூட சேர்ந்து தே வில் டெவலப் சம்திங். ஓகே, இந்த மாதிரி இவங்க ஒரு சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணியிருக்காங்க 5G டெலிகாம் நெட்ஒர்க்காக. ஓகே, ஸோ இதுதான் வந்து இந்த நியூஸ். ஓகே, 5G அட்டாக் எந்த IIT கண்டுபிடிச்சாங்கன்னு கேட்பாங்க. ஸோ தட் இஸ் IIT Madras. ஸோ நெக்ஸ்ட், கோவா பிகம்ஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டேட். கோவா பிகம் த first state to provide free IVF treatment service. Okay, so IVF வந்து fertility treatment. ஓகே, குழந்தை வந்து செயற்கையான முறையில் பண்ணுறதுக்கு இது ஒரு டெக்னிக், IVF ட்ரீட்மெண்ட். ஓகே, ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் இந்தியன் ஸ்டேட் ஃப்ரீயாக ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ IVF என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்விட்ரோ ஃபர்டிலைசேஷன் ட்ரீட்மெண்ட். ஓகே, ஸோ இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் காசுப்படி 70,000 to 3 லட்சம் வரைக்கும் இருக்கும். ஓகே, ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஃபண்டிங் வந்து எப்படி வருது அப்படின்னா CSR, நம்மளுக்கு என்ன தெரியும், கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபண்டு. ஒரு கார்ப்பரேட் நிறுவனமும் என்ன பண்ணோம், அவங்ககிட்ட இருக்க ஃபண்டில் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட், கவர்மெண்ட் மே சேஞ்ச் த பர்சன்டேஜ், அந்த அமௌண்ட் என்ன பண்ணிடணும், கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணிடணும். ஓகே, ஸோ அந்த ஃபண்டில் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் இந்த மாதிரி IVF வந்து ஃப்ரீயாகவே பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்தியா சைன்ஸ் MOU வித் ட்ரினிடாட் அண்ட் டொபாகோ ஆன் ஷேரிங் இந்தியா ஸ்டாக். ஆல்ரெடி நம்ம இந்தியா ஸ்டாக்னா என்ன பார்த்துருக்கோம். இந்தியா ஸ்டாக்குங்கிறது ஒரு டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம். ஓகே, எல்லா ஸ்டேக் ஹோல்டர்ஸும் அது உள்ள வந்துக்கலாம். இப்போ ஆதார் வந்து ஆதார் வந்து ஒரு இந்தியா ஸ்டாக் தான். ஓகே, அதை அக்சஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி இந்தியா ஸ்டாக் UPI அதெல்லாம் வரும். ஓகே, ஸோ இந்த இந்தியா ஸ்டாக் வந்து யார் வந்து இப்போ MOU சைன் பண்ணியிருக்காங்கன்னா கரிபியன் நேஷன், தட் இஸ் சென்ட்ரல் அமெரிக்கன் நேஷனில் ட்ரினிடாட் அண்ட் டொபாகோ. ஓகே, ஸோ யார் கூடனா இதுக்கு முன்னாடி யார் இதில் இருந்தாங்கன்னா பப்புவா நியூ கினியா, ஆன்டிகுவா, பார்புடா, ஆர்மேனியா. ஓகே, ஸோ இவங்கெல்லாம் வந்து UPI இந்த மாதிரி விஷயத்த வந்து இந்தியன் ஸ்டாக்கை ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த ரெண்டு நேஷனும் இதில் ஆட் ஆயிருக்காங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் காமன் டெஸ்டிங் சென்டர் ஃபார் அன்மேன்டு ஏரியல் சிஸ்டம். இது வரைக்கும் நம்மளுக்கு UAV அன்மேன்டு ஏரியல் சிஸ்டம்னா ட்ரோனு. ஓகே, ஸோ ட்ரோனுக்கு வந்து நம்மளுக்கு ரெகுலேஷன்ஸே இல்லாமல் இருந்தது. இப்போ தான் அந்த ரெகுலேஷன்ஸே கொண்டு வந்தாங்க. இப்போ வந்து காமன் டெஸ்டிங் சென்டர். ஓகே, இப்போ ஏர்கிராஃப்டாக இருக்கட்டும், வேற ஏதாவது இருக்கட்டும், இது காமன் டெஸ்டிங் சென்டர் இருக்கும். அங்கேருந்து ரெகுலேட் பண்ணி தான் அது வெளியே போகும். அந்த மாதிரி UAVக்கு காமன் டெஸ்டிங் சென்டர் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடுல. ஓகே, ஸோ தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் இவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்க, ஹோஸ்ட் பண்ணுறாங்க. காமன் டெஸ்டிங் சென்டர் வந்து இனாகிரேட் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இது எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா சிப்காட் இண்டஸ்ட்ரியல் பார்க் சென்னையில் இருக்குது. ஓகேங்களா, ஸோ திஸ் இஸ் ஃபார் சென்டர் ஃபார் ட்ரோன்ஸ் அண்டர் டிஃபென்ஸ் டெஸ்டிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்கீம், ஸோ DTIS. ஓகே, ஸோ 2.3 acres இது சிப்காட்டில் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு சயின்டிஸ்ட் கன்ஃபார்ம் மெய்சிஸ் கேலக்ஸி. ஓகே, இந்த கேலக்ஸி கண்டுபிடிச்சிருக்காங்க.
கண்டுபிடிச்சிட்டு என்ன பண்ணியிருக்காங்க, இதுதான் ஒன் ஆஃப் த ஏர்லியஸ்ட் நோன் கேலக்ஸி, நாட் த ஏர்லியஸ்ட் நோன் கேலக்ஸி, ஒன் ஆஃப் த ஏர்லியஸ்ட் நோன் கேலக்ஸி எதுன்னு பார்த்தீங்கன்னா மெய்சிஸ் கேலக்ஸி. ஓகே, இந்த மெய்சிஸ் கேலக்ஸி வந்து யாரு இதை வந்து பார்த்தா அப்படின்னா ஜேம்ஸ் வெப் டெலிஸ்கோப். ஓகே, ஸோ லாஸ்ட் இயர் தான் என்ன பண்ணியிருக்கோம்னா இது வந்து கன்ஃபார்ம் பண்ணோம், இந்த மாதிரி ஒரு கேலக்ஸி இருக்கு. ஓகே, ஸோ 390 மில்லியன் இயர்ஸ் ஆஃப்டர் பிக் பேங்க் அப்புறம் இது வந்து உருவாகிருக்கு. ஓகே, ஸோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மெய்சிஸ் கேலக்ஸி who found out James Webb Telescope and year of formation 390 million years after the Big Bang. Okay, so next பாருங்க, this is very important news. ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா 35% of Indian cargo handled at Murmansk port this year. Okay, ஸோ Murmansk port எங்கன்னு பார்த்தீங்கன்னா குளோபுல நார்தன் ஹெமிஸ்பியர்ல இருக்கும். ஓகே, ரஷ்யா பக்கத்துல இருக்கும், நியர்லி ஆர்டிக் கீழே இருக்கும். ஸோ இங்க பாத்தீங்கன்னா அங்க இருக்க கார்கோல 35% வந்து இந்தியன் கார்கோ தான் இருக்கு. ஓகே, அதோட கார்கோனா ஏற்றுமதி இறக்குமதி அது வந்து 35% வந்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ எங்க இருக்கு முர்மன்ஸ்க் போர்ட், ரஷ்யா ஆர்க்டிக் ரீஜியன்ல இருக்கு. ஓகே, ஸோ இங்க ரஷ்யா இருக்கும், இங்க அந்த முர்மன்ஸ்க் போர்ட் இருக்கும், இங்க ஜப்பான் இருக்கும். இது ரெண்டுமே இது மூணுமே சேர்த்தீங்கன்னா யூ வில் கெட் சம் 6000 நாட்டிக்கல் மைல்ஸ். ஓகே இருக்கும். ஓகே, ஸோ இது எங்க இருக்கு லொக்கேட், முர்மன்ஸ்க் பாருங்க 2000 கிலோமீட்டர் நார்த் வெஸ்ட் ஆஃப் மாஸ்கோ. ஸோ மாஸ்கோலேருந்து இங்கே மாஸ்கோனா ஸோ இங்கே இருக்கும் நார்த் வெஸ்ட் சைட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் Y20 summit under G20 gets underway at the Varanasi summit. ஓகே, Y20 அப்படின்னா G20னா நம்மளுக்கு தெரியும் குரூப் 20, Y20னா என்னன்னு பார்த்தீங்கன்னா யூத் 20 சமிட். ஓகே, நம்ம ஆல்ரெடி எம்பவர் சமிட் பார்த்தோம். ஓகே, அடுத்த நேற்று கொல்கட்டாவில் ஒரு சமிட் பார்த்தோம். இப்போ யூத் 20 சமிட் எங்க நடக்குது, வாரணாசியில நடக்குது. ஓகே, ஸோ யார் இதை ஹோஸ்ட் பண்றாங்க அப்படின்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் யூத் அஃபேர்ஸ். ஓகே, ஸோ எல்லா G20ல இருக்க எல்லா டெலிகேட்ஸ், கெஸ்ட் நேஷன், இன்டர்நேஷனல் எல்லாருமே வந்து என்ன பண்றாங்கன்னா இல்ல பார்ட்டிசிபேட் பண்றாங்க. ஸோ த ஏரியா இஸ் இம்பார்ட்டன்ட், Y20 வேர் வாரணாசி. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் IAF's மல்டிநேஷனல் எக்ஸசைஸ். மல்டிநேஷனல்னா நிறைய நேஷன்ஸ்க்கு வந்து நிறைய கண்ட்ரிஸ் பங்கெடுத்துக்கும், பைலேட்டரல்னா 2 கண்ட்ரி மட்டும் இருக்கும். ஓகே, ஸோ மல்டிநேஷனல்னா நிறைய கண்ட்ரி இருக்கும். ஸோ அப்போ இந்த எக்ஸசைஸ் பேர் தாரங் சக்தி. ஓகே, ஸோ இந்த தாரங் சக்தி வந்து என்ன ஆகும், திஸ் நேம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த தாரங் சக்தி ரீஸ்கெடியூல் பண்ணிட்டாங்க நெக்ஸ்ட் இயர்க்கு. ஏன்னா நிறைய முக்கியமான குளோபல் பவர்ஸ் தான் அதில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாததுனால ஸோ அதை என்ன பண்ணிட்டாங்கன்னா ரீஸ்கெடியூல் பண்ணிட்டாங்க நெக்ஸ்ட் இயர்க்கு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் இஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ மை பெங்கால் அடிக்ஷன் ஃப்ரீ பெங்கால் கேம்பெயின். ஓகே, பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா இந்த கேம்பெயின் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ எதுக்குன்னா ட்ரக் அப்யூஸ்க்காக இதை வந்து பண்ணியிருக்காங்க. ஓகே, மை பெங்கால் அடிக்ஷன் ஃப்ரீ பெங்கால். ஓகே, அண்டர் த நாஷாமுக் பாரத் அபியான். ஓகே, ஸோ யார் இது ஆர்கனைஸ் பண்றா அப்படின்னா பிரம்மகுமாரிஸ். இவங்க வந்து ஒரு NGO மாதிரி இவங்க பிரம்மகுமாரிஸ். ஓகே, ஸோ ஆர்கனைஸ்டு பை பிரம்மகுமாரிஸ் அட் ராஜ்பவன் கொல்கட்டா. ஓகே, ஸோ இல்லை யார் யாரெல்லாம் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்காலோட கவர்னர் அனந்த போஸ், அப்புறம் ஸ்டேட் மினிஸ்டர் ஃபார் உமன் அண்ட் சைல்ட் டெவலப்மெண்ட் சஷி பஞ்சா. ஓகே, ஸோ இவங்கெல்லாம் இருக்காங்க மை பெங்கால் அடிக்ஷன் ஃப்ரீ பெங்கால். ஓகே, ஸோ இந்த கம்பெனி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், who among the following won UEFA Super Cup 2023? Man City. Okay, so next, who developed an indigenous software solution for preventing attack in 5G networks? So we know that IIT Madras. So next பாருங்க, which Indian state becomes first state to offer free in vitro fertilization treatment? Goa. Okay, so next question, which Caribbean nation recently signed MOU with India on sharing Indian stack? Okay, Trinidad and Tobago. Okay, so India's first common testing center
for unmanned aerial system to be set up in Tamil Nadu. So next sixth question பாருங்க. Which among the following has been named earliest galaxies as per evidence provided by James Webb Space Telescope? Okay, Mazy Galaxy. Okay, so the next seventh question. Which country cargo was largely handled at Murmansk port of Russia, constituting 35% of total volume? Okay, so இவ்வளோ voluminous 35% of voluminous ஹேண்டில் பண்ற முர்மன்ஸ்க் போர்ட்ல எந்த நாடு வந்து கொடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா. ஓகே, வேர் இஸ் த ஃபர்ஸ்ட் எவர் யூத் சமிட் பீயிங் ஹெல்ட் ஆன் த sidelines of G20 summits? ஓகே, எங்க வாரணாசி. So name the multinational exercise. Okay, postponed by IAF for the next date. Tarang Shakti. Who among the following launched My Bengal Addiction Free Bengal campaign in Kolkata, West Bengal? So our President Draupadi Murmu. Okay, so these are the important questions of this day. So next is 20th August 2023. So in the current affairs. Okay, so in the current affairs பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பிரக்யானந்தா ஸோ என்ன பண்ணியிருக்காங்க, he defeated Arjun Erigaisi in the FIDE World Cup quarters. ஏன் இம்பார்ட்டன்னா, விஸ்வநாத் ஆனந்த்க்கு அப்புறம் அவர் 2002 வந்து செமிஃபைனல்ஸ் ரீச் ஆனார். ஓகே, FIDE வேர்ல்டு கப். அதுக்கு அடுத்தது பிரக்யானந்தா தான் அந்த இடத்துக்கு போயிருக்காரு. ஓகே, ஸோ he defeated Arjun 5-4 via the sudden death of tie break to enter the semi-final. So this is important. First விஸ்வநாத் ஆனந்த், அடுத்து இவர் போயிருக்கார். ஸோ இயர் பாருங்க, விஸ்வநாத் ஆனந்த் போனது 2002, ஸோ இவர் போனது 2023. ஸோ நெக்ஸ்ட் CWC. ஓகே, CWC launched a flood watch application. This application is important. Okay, CWC na Central Water Commission. ஸோ இவங்க ஃப்ளட் வாட்ச்ன்ற அப்ளிகேஷனை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ என்ன ஆகும்னா, இது வந்து மொபைல்லே வரும். ஓகே, ஃப்ளட்டை பற்றின இன்ஃபர்மேஷனை வந்து கொடுக்கும் பக்கத்தில் இருக்க மக்களுக்கு. ஓகே, ஸோ ஃப்ளட்டோட சிச்சுவேஷனு ஓகே 7 days on a real time basis to the public. ஓகே, ஸோ இந்த ஃப்ளட் வாட்சுங்கிறது இண்டிஜீனியஸ்லி டெவலப்டு, நம்மளே தான் டெவலப் பண்ண ஒரு ஆப். ஓகே, ஸோ இதில் ஆடியோ ரீடபிள் அண்ட் ஆடியோ ப்ராட்காஸ்ட்டும் இருக்கும். ஸோ நீங்கள் கேட்டுக்கவும் செய்யலாம், எழுதலாம். ஓகே, ஸோ இது ஹிந்திலையும் இங்கிலீஷ்லையும் தான் அவைலபிளாக இருக்கும். ஸோ யார் இதை பண்ணாங்க? CWC சென்ட்ரல் வாட்டர் கமிஷன் லான்ச்டு ஃப்ளட் வாட்ச் அப்ளிகேஷன். ஸோ நெக்ஸ்ட்டு GI டேக் கொடுத்துருக்காங்க தமிழ்நாட்டில் ஒரு ப்ராடக்ட்டுக்கு. என்னன்னா மட்டி பனானா. ஓகே, ஸோ மட்டி பனானாவோட நேட்டிவ் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் தான் இந்த மட்டி பனானா இருக்குது. இந்த மட்டி பனானாவே வேரியண்ட்டில் வருது. ஓகே, ஸோ என்னென்ன வேரியண்ட் அப்படின்னா நல்மட்டி, கல்மட்டி, நெய்மட்டி. ஓகே, ஸோ 3 டைப் இருக்கு. ஏன் இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னா, இந்த யூனிக் கிளைமேட்டுக்கும் சாயிலுக்கும் மட்டும்தான் இந்த மட்டி பனானா வந்து விளையும். ஓகே, நல்மட்டி, கல்மட்டி, நெய்மட்டி. ஸோ எந்தெந்த தாலுக்கால இது இருக்கு அப்படின்னா, கல்குளம் தாலுக்கும் வில்வன்கோடு தாலுக்கும் இந்த மட்டி பனானா அதிகமாக இருக்கு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு Israel report warns deterioration of Eilat's Red Sea coral. ஓகே, இப்போ கல்ஃப் ஆஃப் எய்லாட் இருக்கு. கல்ஃப் ஆஃப் எய்லாட் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சினை பெனின்சுலால ரெட் சி. ஓகே, ரெட் சீல தான் இருக்கு. இங்கே வந்து கோரல்ஸ் இருக்கு. ஓகே, கல்ஃப் ஆஃப் இந்த கோரல்ஸ் வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அழிஞ்சிட்டே வருது. ஓகே, ஸோ அதனால என்ன பண்ணியிருக்காங்க, இதை வந்து இது வந்து வார்ன் பண்ணியிருக்காங்க, நம்ம வந்து இதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும். ஓகே, ஸோ ரிப்போர்ட் ஓகே revealed by a 2022 report of Israel Nation Monitoring Program. ஓகே, ஸோ வந்து எவ்வளோ லாஸ் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 6 to 22% ஹேபிட்டட் லாஸ் ஆயிருக்கு. ஓகே, ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த நார்தன் மோஸ்ட் இப்போ கோரல் ரீஃப் பார்த்தீங்கன்னா நார்தன் ஹெமிஸ்பியரில் இருக்கிறது ரொம்ப அபூர்வமான விஷயம். ஆஸ்திரேலியாவில், இந்தியன் ஓஷன்ஸில் அப்படி தான் கோரல்ஸ் வந்து இருக்கும்.
ஸோ அதுவும் வந்து 6 to 22% டிக்ளைன் ஆயிருக்குன்னா அது கண்டிப்பாக பார்க்க வேண்டியது தான். ஓகே, ஏன்னா கோரல்ஸ் வந்து வார்ம் வாட்டர்ஸ்ல தான் த்ரைவ் ஆகும். ஓகே, ஸோ மேலே நார்தர்ன் ஹெமிஸ்பியர் போக போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோல்டு கிளைமேட் இருக்கும், அங்கே கோரல் இருக்கிறது ரொம்ப இதுவான விஷயம்தான். வார்ம் கரண்ட் இருந்தால் கோரல்ஸ் த்ரைவ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு So the next question, 12th report of CPG-RAMS on states released by DARPG. Okay, so in the DARPG first யாருன்னு பார்த்தீங்கன்னா Department of Administrative Reforms and Public Grievance. ஓகே, ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சென்ட்ரலைஸ்டு பப்ளிக் கிரீவன்ஸ் ரெட்ரஸல் அண்ட் மானிட்டரிங் சிஸ்டம். ஓகே, ஸோ இவங்க இதை ரிலீஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இது வந்து 12th மந்த்லி ரிப்போர்ட். ஓகே, ஜூலை 2023. இந்த ரிப்போர்ட் வந்து என்னன்னா பப்ளிக் கிரீவன்ஸ் எப்படி வந்து பப்ளிக் கிரீவன்ஸ் ஹேண்டில் பண்ணுறாங்க, அந்த கேசஸ்லாம் எப்படி வந்து டிஸ்போஸ் பண்ணுறாங்க அப்படின்றத வந்து இவங்க சொல்லுவாங்க. ஓகே, ஸோ அதான் வந்து DARPG அண்ட் CPG-RAMS. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா NLC enters into long-term power usage agreement with Rajasthan. NLCR கூட ராஜஸ்தான். ஓகே, ஸோ பவர் அக்ரிமெண்ட் அப்படின்னா இது கோல் பவர் இல்லை, NLCனா இது சோலார் பவர் ப்ராஜெக்ட். ஓகே, 300 மெகாவாட் சோலார் பவர் ப்ராஜெக்ட். ஓகே, ஸோ இதை வந்து நம்ம ட்ராபிக் ஆஃப் கேன்சர் கண்ட்ரி இந்த ஸ்டேட் ராஜஸ்தான். ஓகே, ஸோ இங்கே வந்து இங்கே உள்ள ஒரு இண்டஸ்ட்ரி இருக்கு, உர்ஜா விகாஸ் நிகாம் லிமிடெட். இந்த உர்ஜா விகாஸ் நிகாம் லிமிடெடும் NLCயும் ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க, இவங்க வந்து NLC கிட்ட வாங்குறாங்க 300 மெகாவாட் சோலார் ப்ராஜெக்ட். ஓகே, ஸோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா சப்ளைங் சோலார் பவர் டு ராஜஸ்தான் ஃபார் நெக்ஸ்ட் 25 years. ஸோ இது வாங்குறதுனால என்னன்னா 0.726 மில்லியன் டன்ஸ் ஆஃப் CO2 எமிஷன் வந்து கம்மியாகுது அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ யார் கூடங்கிறது முக்கியம். நெக்ஸ்ட் ஹெல்ப் ப்ரோக்ராம். ஓகே, அன்வீல்ட் இன் த ஸ்டேட் ஆஃப் குஜராத். ஸோ ஹெல்ப் எங்க குஜராத். ஓகே, ஸோ ஹெல்ப் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா அக்ரெடிட்டட் ஏஜென்ட் ஃபார் ஹெல்த் அண்ட் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் லைஃப் ஸ்டாக் ப்ரொடக்ஷன். ஓகே, ஸோ லைஃப் ஸ்டாக் ப்ரொடக்ஷன் சொல்லிட்டோம். அப்போ எந்த மினிஸ்ட்ரி கிட்ட இருக்கும், அனிமல் ஹஸ்பெண்டரி. ஓகே, இது யார் அன்வைல் பண்ணுவா அப்படின்னா யூனியன் மினிஸ்டர் ஃபார் அனிமல் ஹஸ்பெண்டரி. ஓகே, ஹஸ்பெண்டரி அண்ட் டெய்ரி. ஓகே, ஸோ இது எல்லாமே எதனால நடக்குதுன்னா ஸோ ஆசாதிகா அம்ரித் மஹோத்சவுக்காக இந்த ப்ரோக்ராம்லாம் நடக்குது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் திஸ் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். நம்ம 3D பிரிண்டட் ராக்கெட் பார்ப்போம். இப்போ இது பார்த்தீங்கன்னா இந்தியா ஃபர்ஸ்ட் 3D பிரிண்டட் போஸ்ட் ஆஃபீஸ் இனாகிரேட்டட் இன் பெங்களூரு. ஓகே, எப்படின்னா பார்ட்டா இப்போ இதுதான் ஒரு ரூம்னா ஸோ இந்த வாலை வந்து 3D பிரிண்ட் பண்ணுவாங்க, இந்த வாலை 3D பிரிண்ட் பண்ணுவாங்க, பிரிண்ட் பண்ணி அசம்பிள் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ அதுதான் 3D பிரிண்டட் போஸ்ட் ஆஃபீஸ். ஃபர்ஸ்ட் இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பெங்களூர்ல தான் இருக்கு. ஓகே, ஸோ யூனியன் மினிஸ்டர் அஸ்வினி வைஷ்ணவ் தான் இதை என்ன பண்ணுவார், ஓப்பன் பண்ணுவார். ஓகே, ஸோ இனாகிரேட் பண்ணுவார். ஓகே, ஸோ பில்டிங் இஸ் லொக்கேட்டட் கேம்பிரிட்ஜ் லேஅவுட் நியர் உல்சூர் பஜார் ஸ்பேன். ஓகே, 1100 ஸ்கொயர் ஃபீட்ல இருக்கு. சரிங்களா, ஸோ இது யார் வந்து பண்ணாங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் யார் பண்ணாங்க, எல்லாராலையும் பண்ணிட முடியாது இல்லையா, L&T தான் பண்றாங்க, லார்சன் அண்ட் டர்போ. ஓகே, ஸோ L&T வித் கொலாபரேஷன் வித் IIT மெட்ராஸ், இவங்க தான் இந்த 3D பிரிண்டட் போஸ்ட் ஆஃபீஸ் பண்றாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் மெய்டி லான்ச்ட் கிராஃபின் அரோரா ப்ரோக்ராம். ஓகே, மெய்டி தான் நம்மளுக்கு தெரியும், மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. ஓகே, ஸோ இதோட செக்ரட்டரி யாருன்னு பார்த்தீங்கன்னா அல்கேஷ் குமார். ஓகே, ஸோ இவர் என்ன பண்றாரு, கிராஃபின் அரோரா ப்ரோக்ராம். ஓகே, எங்க மேக்கர்ஸ் வில்லேஜ் கொச்சின். ஓகே, ஸோ என்ன ஆகும் அப்படின்னா 95 crore கிராஃபின் மேனுஃபேக்சரிங் யூனிட் கன்ஸ்ட்ரக்ட் பண்றாங்க. ஓகே, ஸோ இது ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட் வச்சா ஏன்னா அங்கே சோர்ஸ் கிடைக்கிது, ஸோ மேனுஃபேக்சரிங் யூனிட் வைக்கிறாங்க. ஸோ அதனால என்ன ஆகும்னா தட் இண்டஸ்ட்ரி வந்து ஃப்ளரிஷ் ஆகுது. ஓகே, ஸோ ஒரு கன்டியூசிவ் ஈகோ சிஸ்டம் கிரியேட் பண்ணுறாங்க, சோர்ஸ் கிடைக்கிது, மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க,
மெட்டீரியலாக பண்ணி ஒரு எக்ஸ்போர்ட் வச்சு அதை எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. இதுதான் ஒரு கண்டியூசிவ் ஈகோசிஸ்டம். ஸோ இன்னோவேட்டிவ் ஈகோசிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கிராஃபின் டெக்னாலஜிக்காக. ஸோ திஸ் இஸ் த நியூஸ். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்காய்ஸ் லான்ச்டு சமுத்ரா ஆப். ஓகே, ஸோ இன்காய்ஸ்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் நேஷ்னல் சென்டர் ஃபார் ஓஷனிக் இன்ஃபர்மேஷன் சர்வீசஸ். ஸோ இவங்க ஒரு மொபைல் அப்ளிகேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா சமுத்ரா அப்படின்றத பண்ணியிருக்காங்க. இது யாருக்கு அப்படின்னா ஃபிஷிங் கம்யூனிட்டிக்காக தான் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ என்னென்ன எது சீஃபேரர்ஸ் அண்ட் ஃபிஷிங் கம்யூனிட்டி. ஸோ என்ன பண்ணும் அந்த அப்ளிகேஷன் அப்படின்னா இந்த டிசாஸ்டர் ஏதாவது வரப்போகுது இல்லை வந்து ஃப்ளட்டு புயல் காற்று எல்லாம் வரப்போகுது அப்படின்றத என்ன பண்ணோன்னா இட் வில் ஷோகேஸ் இது காமிக்கும். ஓகே, ஸோ இட் இஸ் லைக் ஸ்மார்ட் ஆக்சஸ் to marine users for ocean data resources and advisories. Okay, so இது வந்து ஃபிஷிங் கம்யூனிட்டிக்காக பண்ணது. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் செஷன் போயிடலாம். The first question is Dash defeated Arjun Erigasi in the World Cup quarters and advanced to the semi-finals of FIDE Cup creating history. Okay, யாரு அர்ஜுன் எரிகாசியை டிஃபீட் பண்ண? பிரக்யானந்தா. Name the application launched by Central Water Commission disseminate information related to the flood situation. Okay, flood watch. Name the banana variety from Kanyakumari that received GI tag Matti banana. Okay, where is the Island Coral Beach located? Island Coral Beach எங்க இருக்கு? ரெட் சீல இருக்கு. So name the AI based language tool. Okay, AI based language tool integrated with a centralized public grievance redressal monitoring system by DARPG. Okay, so இது எதுன்னு பார்த்தீங்கன்னா so it is AI based language tool. so இது வந்து பாஷினி. ஓகே, ஸோ சாட் ஜிபிடி மாதிரி இது பாஷினி. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் which CPSU Central Public Sector Undertaking enters into the long-term power usage agreement with Rajasthan NLC for solar power. Accredited agent for health and extension of livestock production program is an initiative under AA help. Okay, ஸோ இது வந்து எந்த மினிஸ்ட்ரி கீழே வருது அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் Rural Development. India first 3D printed post office is being inaugurated at Bengaluru. Where is India's ambitious Graphene Aurora program launched? Okay, so இதில் என்ன கன்ஃபியூஸ் ஆகும்னா கொச்சியா ட்ரிவாண்ட்ரமா அப்படின்னு நம்ம கண்டிப்பாக கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ கொச்சி தான். Name the app launched by Incois for sea farmers and sea fishing community. ஸோ இது என்ன ஆப்? சமுத்ரா. Okay, thank you.